அனைவருக்கும் வணக்கம். விழித்தமிழா சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து வரும் அனைவருக்கும் நன்றி. புதிதாக பார்க்கக்கூடிய அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை, உங்களுடைய எண்ணங்களையும் கமெண்ட்களை பதிவிடுங்கள். இந்த காணொலியில் சீமானந்தன் இன்றுடன் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏன் எதற்காக கைது செய்யப்பட்டார்? சென்னையில் 10 நாட்கள் மேலாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடும் ஒப்பந்தக்காரர்கள் அவர்கள் ஏன் கைது செய்யப்பட்டார்கள்? அவருடைய கோரிக்கை என்ன, எதற்காக என்பதையும், இதில் பாரிசாலன் அவர்களை கருத்து அதை பற்றியும் நம்ம இப்போது இந்த காணொலியில் பேச போகிறோம். சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் 10 நாளுக்கு மேலாக தொடர்ந்து போராட்டப்பட்டப்படும் ஊரக உள்ளாட்சி சுயது குழி இது அமைப்பு சார்ந்த ஒரு ஒப்பந்த அடிப்படையில் தமிழக அரசு நியமித்து அவங்க 2013ஆம் ஆண்டில் அவங்க இதுபோன்ற செயல்களை செயல்பட்டு வருகிறார்கள். சுயது உருவாக்குவது, தொழில்முனை உருவாக்குவது, மேம்பட்ட இதர கிராம சார்ந்த திட்டங்களை மேம்படுத்துவதற்காக ஒரு தேர்வாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் பணிகளை கொடுத்து அவர்களுக்கான ஊதியத்தை கொடுத்து பணியை நியமித்திருக்கிறார்கள். அவர்கள் முக்கியமான கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, அதிக பளு சுமையாக இருக்கிறது, எங்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை, பணி நிரந்தரம் இல்லை வேலையும் அந்த அளவுக்கு மீறிய எங்களை துன்புறுத்துறாங்க, வச்சு செய்கிறாங்க என்பது போல் தான் அவர்களுடைய கொந்தளிப்பும் ஆதங்கமும் விரக்தியும் தெரிகிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 60% நமக்கு வருது. நம்ம என்ஆர்எல் வாழ்வாதார இயக்கத்துக்கு 40% தான் இவங்க செலவு பண்றாங்க. இந்த 60% அவன் என்ன 45,000 சம்பளம், ஒரு பிசினா 30,000 சம்பளம். அவன் சம்பளத்தெல்லாம் போட்டு ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஓஏக்கு கூட போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா நாங்க வெறும் 15,000 தான் பார்த்தோம். ஓஏக்கு நாங்க தான் பார்க்கணும், கம்ப்யூட்டர் அடிக்கிறது நாங்க தான் பண்ணோம், ரிப்போர்ட் போடுறது நாங்க தான் போடணும், எல்லா வேலையும் நாங்க தான் பார்த்தோம். பணி பளு அதிகம். அந்த வேலையும் கூட இல்லாம இவங்க என்னென்ன சிறப்பா போதும் ஏன்னா அந்த அம்மாவுக்கு பிடிவில முந்தி பொதுவாளர்கள் இருந்த இது உண்டு. அதனால எங்களை வச்சே செய்யறாங்க எல்லாருமே. அக்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அந்த அக்ரி சர்வே கொடுத்தாங்க. அவங்க செய்ய முடியல கொடுத்த கிராப் சர்வேவை எங்களை வச்சு முடிச்சாங்க. சரி, சர்வே எடுக்கிற பிள்ளைங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? எங்களுக்கு ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் இருக்கும் 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏனென்று சொன்னால், அவர்கள் கொடுக்கப்பட்ட பதவி கிராமப்புற மேம்பாட்டு வளர்ச்சி இது சம்பந்தப்பட்ட பணிகளுக்காகத்தான், அவங்களுடைய வாழ்வதற்காகத்தான், மேம்படுத்துவதற்காக இந்த பணியாளர்களை தேர்ந்தெடுத்து அரசு நியமித்திருக்கிறது. அது பர்மனன்ட் இல்லை, ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டார்கள். ஆனால் இப்போது 2019 ஆண்டுக்கு பிறகு ஒரு நம்ம திட்டத்தை திமுக அரசு கொண்டு வந்திருக்கிறது. அப்ப இவங்களுக்கான ஸ்பெஷலிஸ்ட் நம்ம செய்யணும்ல, அது கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் நடந்துட்டு செய்யலையா உடனே வெளியேற்று. ஏன்னா நீ கான்ட்ராக்ட் ஒப்பந்த பணியாளர் வெளியேற்றுறதுக்கு எனக்கு ரைட்ஸ். மகளிர் சுய குழு உருவாக்குறது, அவங்களை பலப்படுத்துறது, அவங்களுக்கு ட்ரைனிங் பண்றது, அவங்களுக்கான லோன் வங்கி கடன் வாங்கி கொடுத்து அவங்க தொழில் முனைவோர ஆக்குறது, இதுதான். அதுக்கடுத்து அவங்களுக்கான கூட்டமைப்புகளை உருவாக்குறது, இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி. ஆனா அதை தவிர்த்து எல்லா வேலையும் கவர்மெண்ட்ல என்னெல்லாம் பண்றதுல இருந்து தாய்மானவர் இப்ப நடக்கிற நான் போன ஏரியா ஒரு ஏரியா அவன் என்ன கேக்குறான், நீ எதுக்கு இங்க உள்ள கனவு? நமக்கு ஒரே கனவு தான், அதையே சொல்லிட்டானா அதுலயே ஃபார்ம்லயே மற்ற அதாவது ஒரு 12 இது கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களை நீக்கிறதா எங்க கனவுன்னு கொடுத்துட்டோம் நாங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? அதை வெளியிடுவாங்க. அந்த பஞ்சாயத்துல யார் எடுத்துக்கணும்? இந்த சர்வே அவங்கள உடனே வெளியேற்று. கரெக்ஷன் பண்றாங்க, ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணிட்டா அதுல வேற கரெக்ஷன். இப்போ அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி இதை நாங்க பண்ணிட்டு இருக்காங்க. 2019 இருந்து அக்ரிமெண்ட் இருக்கு. நாங்க 2015 இருந்தே வேலை செய்துட்டு இருக்கோம். 13 14 இருந்தே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப 2019 இருந்து அக்ரிமெண்ட் கொண்டு வரும்போது அதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே டபுள் டிகிரி. நான் வேலையில இருந்தேன். அப்ப என்னோட ஏடிஎம்கே மே மாசம் பதவி என்று சொன்னால், இதுவரைக்கும் அவர்களுக்கு நடந்து அவருடைய கல்விகள் டபுள் டிகிரி படிச்சிருக்காங்க, அதை சொல்றாங்க. அந்த படிப்புல வீணா போகுது. 2000 பிறகு பதிவு பண்ணவங்க தான் சொன்னாங்க. இப்போ இது இன்ன வரைக்கும் நாங்க 2019 பிறகு தான் எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் எல்லாம் என்ன ஆகுது என்பதை கேள்விகளாக வந்திருக்கிறாங்க. அவங்க முக்கியமான குற்றச்சாட்டு என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அரசு இந்த மாதிரி தேர்வாளர் படிவகை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறது, அவங்களும் ஓபிஎஸ்சிகள் கேட்டகரி 35,000 30,000 அவங்களே ஒரு வரையறை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா 18,000 15,000 சம்பளத்தை கொடுத்து எங்களை அந்த வேலைகளை சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த வேலைகளை மட்டும் செய்ய சொன்னோட பரவாயில்ல. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு அதிகாரிகள் செய்ய வேண்டிய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், வருவாய்த்துறை, இவங்க டிபார்ட்மெண்ட்டை சர்வீஸ்லாம் எடுக்கிறாங்க. தொடர்ந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு மாதிரி
உடல் திடீர்னு உடல்நிலை சரியில்லைன்னா இங்கே நோயெல்லாம் இருக்கா சரி எடுக்க சொல்லுவார்கள். இப்போ இது போன்ற ஒவ்வொன்று அரசுக்கு தேவையான அப்பப்போ தேவையான சர்வேலாம் எடுக்க சொல்லுவாங்க. அப்பலாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு நோட்டை வச்சுட்டு 2 பேரும் வந்து கணக்கெடுப்பாங்க. உங்களில் எத்தனை பேர் இருக்காங்க, எங்கே இருக்கிறாங்க, என்ன இருக்காங்க, வயது என்ன, குடும்பம் கணக்கெடுப்பாங்க. இது அரசு அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட செய்வதற்காக இதையும் எங்களே வேலை செய்ய சொல்கிறார்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இதுவும் குற்றச்சாட்டு குறைந்த சம்பளத்தில் அரசு அதிகாரிகள் செய்ய வேண்டிய வேலை அந்த வேலையை எங்களே செய்ய வைக்கிறார் என்பதுதான் அவர்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது. இப்போ இதுக்கு வர வேண்டியது எஸ்ஐஆருங்கிற சமீபத்தில் எடுத்தாங்க. வாக்காளர்கள் திருத்த சட்டத்தை கொண்டு வந்த கரெக்ஷன் பண்ணுறது அதில் வந்து கோடிகள் எல்லாம் இவர்கள் அடித்து விட்டு அந்த அந்த கோடிகளும் அடித்து விட்டு ஏற்கனவே அரசு தமிழக அரசு கொடுக்குற இந்த பணியாளர் கொடுக்க சம்பந்த பணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது ஏற்கனவே 18,000 சம்பளம் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அந்த 18,000 இந்த வேலையை முடிச்சிட்டாங்கன்னா பார்த்துங்க. அப்போ எல்லா வேலையும் இழுத்து போட்டு எங்களே செய்ய சொல்கிறார்கள் என்றுதான் அவங்களுக்கு கடுமையான குற்றச்சாட்டாகிறது. எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும், ஊதிய உயர்வு வேண்டும் என்று தொடர்ந்து 10 நாட்கள் முன்னாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படை தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏன் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னா இந்த செய்திகளும் தனத்தோட சீமான செய்திகள் சொல்கிறார். தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்று அவர்கள் ஆதரவு தருவர்கள் தான் நம்மை சந்திக்கப் போகிறார்கள். இது தெரிந்த காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் போராட்ட காலத்தில் அவர் போராடுவதற்கும் அவருக்கு அனுமதி இல்லை, உங்களுக்கு அனுமதி இல்லை என்று ஒரு ஆக்ரோஷமாக அது பெல்லடி சொல்கிறார். அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறார், எதுக்கு அடிமை வாங்கணும், எங்கள் உரிமை பேசுறது எதுக்கு உங்களுக்கு நான் கோரிக்கை வைக்கிறது எதுக்கு நான் உரிமை வாங்கணும், கோரிக்கை கூட வைக்கிறது கூட அனுமதி கொடுக்க மாட்டீங்களா, நல்ல முடியாமல் கைது செய்ய போகிறோம், கைது சாணா போய் போகிறீங்க, கை செய்தீங்க சொல்ல முடிச்சிட்டாங்க. ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லை. இப்போ இந்த ஆக்ரோஷம் பண்ணால் நீங்கள் என்ன அடாவடி பண்ணி பெரிய கலராக வாங்கலான்னு பிம்பத்தை ஏற்படுத்துகிற காவல்துறை முறையில் கைதனப்பட்டு கைதுபட்டு போங்க அப்படின்னு கைதுபட்டு போகிறப்ப தான் அவருடைய போராட்ட காலத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் அவங்களுடைய கோரிக்கைகளையும் இதை அவர்கள் வந்து சீமான் எடுக்க வைத்திருக்கிறார்கள். இந்தபடி என்னென்ன எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு ஒரே வழியாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறார்கள், நீங்களை தூக்கி எறிய வேண்டும், அப்போதும் சரியாக வர வேண்டும், தன் மக்களை குடிகளை ஏமாத்துறது தான் இவருடைய வழக்கமாக தொடர்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் சில நாளுக்கு முன்பு நாம் தமிழ் கட்சியை வந்து ஒரு லெஃப்ட் பாண்டிங்கிற வந்து இழிவாக பேசியிருந்தார். எங்கள் இந்த விஜய் தலைவர் எப்படி நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக சட்டே தேனி பக்கம் வந்து அவளை என்ன பண்ணுறான் அவரை கொஞ்சம் மிரட்டல் விட்டுருந்தார். அந்த மிரட்டல் அப்படி தான் சாட்டை அவர்களும் அங்கே போயிட்டு பேசும்போது அங்கே தாண்டா இருக்கான் வாடா கேடான்னு பேசியிருந்தார், ஆம்பளை இருந்தால் சொல்லி பேசியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் ஒரு கட்சி கூட்டத்தை நடக்கல வந்து நீ அநாயகரம் வன்முறை தூண்டும் வகையில் காரை பூந்தது மிகப்பெரிய தப்பு. உன் கருத்துக்களை வைக்கிறதா செய்தியாளர் சந்தையிலோ இப்போ நீ ஒரு மேடை அமைத்த பேச முடியும், அதுக்கான உரிமை இருக்கிறது. அப்போ கலரை துண்டு சொன்னா காரை ஓடத்தாங்க எடுத்துட்டாண்டு செய்திகளாக பறகுறது, எங்கள் காரை வந்து உடைச்சிட்டாங்க போனாங்க, நீ செய்து அநாகரிகம் வன்முறை துண்டுகள் வந்து மிக குற்றவாளி தப்பு, மிகப்பெரிய தப்பு. இந்த சம்பவத்தில் தான் காவல்துறை நாம் தமிழ் சார்பாக அவங்களுக்கு வழக்கு போடுறாங்க. இந்த வழக்கு நடைபெற்றது தான் லெஃப்ட் பாண்டியை வந்து தேடுறாங்க. அவருக்கு தலைவரமாகிட்டார். லெஃப்ட் பாண்டி அவர்கள் தலைமறைவாயிட்டார். எழுச்சா வாட்டா அதிகாரம் மிரட்டுறது பயங்கரமாக மிரட்டு விட்டா தைரியமாக அந்த வாடான்னு சொன்னால் இப்போ எங்கே ஒதுக்கிட்டார். உங்களுமே தலைவன் கிடையாது. அண்ணன் சீமானவர்கள் மக்கள் களத்தில் நிற்பவர்கள், அரசியல் கட்சி தலைவன் என்று சொன்னால் மக்களுக்காக எல்லா சூழ்நிலையும் நிற்கிறவன் தான் அரசியல் தலைவன். பயந்து கொண்டு ஓடி பனையூரில் பதுங்கி இருப்போம், ஒரு மாதம் எழுந்து வஞ்சி மெல்ல மெல்ல என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று செஞ்சு சாதக சூழ்நிலை பார்த்து வெளியே வந்து அப்பப்போ செய்தியை ட்வீட் மட்டும் போட அறிக்கை மட்டும் விடுவதில்லை, சந்திப்பு கூட கிடையாது. ஒரு சில்லற லேடி தான் டிவிக்கு பானுகிற லேடி போட்டிருக்கிறது, இவ்வளோ கீழ்த்தரமான ஒரு லேடி போட்டிருக்கிறது. இவர் வந்து கைது செய்வாங்கன்னு தெரியுமா, இத்தனை சொன்னால் போட்டுக்கு நான் ஒரு மென்டலு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும், எனக்கு கரசி பிரச்சனை இல்லை. அப்படி வந்து ஒரு இழிவான ஒரு தலைவன் மாரி பதுங்குள்ள ஓடி போய் 20 நாள் ஒதுங்கி பனையூரில் பதுங்கினவல்ல செந்தமிழ் சீமானவர்கள் 13 ரூபா மென்டல் சர்ட்டில் இருக்கா, நீங்கள் எத்தனை சொன்னால் பரவாயில்லையா. அப்படி ஒரு இழிவான செயலை ஒரு தற்கூரிகள் தான் தெரியும், பனையூரில் பதுங்கினவனுக்கு தான் தெரியும். உயர்நீதிமன்றத்தில் ஆதவ ரெட்டி என்ன பண்ணியிருக்காரு, மேலாளர் அவர் மேலதிகார பொலிட்டிக்கல் வியூவர் என்ன பண்ணிருக்காரு, அரசியல் வியூவர் என்ன பண்ணிருக்காரு, எங்களுக்கு மனநல சரியில்லைனுங்கிறது எழுதி கொடுத்துருக்காரு. அப்போ உங்களால் தற்கூரியா இருக்காரு, மனநலம் யாருக்கு பாதிப்பட்டது, மென்டல் அவர் தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அந்த பானுங்கிற டிவிக்கு யாரும் தெரியுது உங்களுக்கு, இதுதான் தற்கூரியவர்கள். உங்களை கொண்டு பயந்து கொண்டு ஓடி ஒளிந்து அல்ல இல்லை. இது சம்பவத்தில் தான் இந்த சம்பவத்தில் இது சார்பாக நான் லெஃப்ட் பாண்டிக்கிறவங்க மீது வழக்கு போட்டதுமில்ல, அதுக்கு தேடி கொண்டிருக்க நிலையில் பாரிசாலம் ஒரு கருத்து போடுகிறார். பாரிசாலம் என்ன கருத்து போடுகிறாரு, ஆகா திமுகவின் இன்னொரு முகமுடி தான் இது, என்டிகே வந்து திமுக ஒரு முகமுடி தான் நீங்கள் கிளம்பி புரிந்து கொள்வீங்க, இது தெரியாத அப்பட்டமாக இருக்கிறோம், நம்மளாம் அப்பாவே இருக்கிறோம்லாம் காலப்பு தெரிந்து கொள்ளுங்களாம். எவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக வச்சு பாருங்க. டிவிக்கே வந்து இப்போ திமுக சொன்னதுனா திமுக ரொம்ப சாதாரணமாக என்டிகே சாதாரணமாக இருக்குது அப்படிங்கிற போல 2 லிங்க் இருக்கிறது போல பேசுகிறோம், தொடர்படுத்தி பேசுகிறது இந்த பாரியவர்கள். அதாவது டிஎம்கே சார்ந்த நபர்களோ பொறுப்பில் உள்ளவங்களோ ஆதரவாளர்களோ யாரையும் மற்ற கட்சி யார் விமர்சனம் பண்ணினாலும் அவர்கள் வந்து உடனே வந்து அது திமுக ஆதரவாக இருக்கும்போது அவர் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். பணிவான முறை சுகாமரமில் நடவடிக்கை எடுப்பார்கள், வந்து கடுமையாக எடுக்க மாட்டார்கள். ஏன்னா அவருடைய ஆதரவாளராக இருக்கிறார்கள்,
அவர்களுக்கே நம்ம தான் சப்போர்ட் பண்ண வேண்டும் என்கிற அதிகாரத்து மேலே தான் ஒவ்வொருத்தரும் சீமானை போட்டு அவதூற பிறப்பனை கண்டுபிடி பேசுவார்கள். இது டிவிக்கு இது ஒரு மாற்று கட்சி, வேற ஒரு கட்சி. அப்போ அந்த கட்சி பேசும்போது நாம் தமிழ் கட்சி வழக்கு கொடுக்கும்போது கொள்ளைமற்றோட கைது செய்தார். இது கேடு தான் எடுத்து தான் ஆகணும். அது வேற கட்சி. அதுக்கு சாதகமாக போனாக்கா கேள்விகள் எழும்பும். இப்போ அந்த கட்சியில் கொள்ளைமற்ற கொடுத்துறேன் எனக்கு அது கேள்வி விடும். அதை எடுத்து தான் நடவடிக்கை எடுத்தாகணும். அது இது எப்படி ஒன்றாகும் சொல்கிறதானே. இப்போ நடவடிக்கை எடுக்கலன்னு என்ன பண்ணுவோனே? இப்போ நடவடிக்கை எடுக்கலன்னு என்ன பண்ணுவோனே? அப்போ டிவிக்கு வந்து டிவிக்கு அவங்க இது லிங்க் இருக்குது, அதனால் அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லுவாங்க. அது ஒரு லிங்க் இருக்குது, அது எங்களுக்கு தெரியும். கமல்ஹாசன் போல டிவிக்கு வச்சுக்க அவருக்கு லிங்க் இருக்குது தெரியும். ஆனால் உங்கள் நிலைப்பாடு என்ன? ஏவனே ஒருத்தன் வந்து நீ வந்து எல்ஜிபிடிக்கு வந்து திரும்ப திரும்ப சொல்கிறோம். எல்ஜிபிடிக்கு வந்து லட்சம் பேர் இருப்பாங்க. நாம் தமிழ் பல லட்சம் பேர் இருப்பாங்க. பல லட்சம் பேர் இருக்கிறான்னா நீ சீமானோட ஆட்சி வரைவு, அவருடைய செயல்படுத்த அரசியல், அதற்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க. தனிப்பட்ட சுதந்திரத்தை வந்து அவர் பறிக்க முடியாது. அதுக்கெல்லாம் கருத்து சொல்ல முடியாது. ஒழுங்கட்டுப்பாடு இவன் லவ் பண்ணுறான் சார், இவன் சண்டை போடுறான் திருடுறான்னு சொன்னால் அது அவங்க செய்கிற தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிப்பான். தனிப்பட்ட செய்திருக்கிறதுலாம் வந்து சீமானு வந்து போசிக்கிட்டு இருப்பது அல்பத்தனம். சரிங்களா? இதுதான் உன்னுடைய இது. நீலாம் தமிழ் தேசியம் சொல்றது கேவலமாகுது. திராவிடனும் போய் சேர்ந்துடலாம் பேசாமல் அவதூறு அள்ளி தெளித்து கொண்டிருக்கிற உன்னுடைய இழிவான செயல் தான் இது. உன்னுடைய மனநிலை என்ன? நீ வந்து எல்ஜிபிடிக்கு கட்சி சார்ந்தவங்களாம் ஆதரவு கொடுக்குறாங்க திரும்ப ஏன் பேசுகிற? அவங்களோட நோக்கம் என்ன? எதுக்கு நோக்கம் என்ன? அப்போ இதில் எல்லா பாலினத்திலும் இருக்கிறாங்க. அவங்களுடைய உரிமைக்கு அவங்களோட ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்களோட உணர்வுகளுக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதாவது அந்த எல்ஜிபிடி இருக்காங்கன்னா அவங்களுடைய மூன்றாம் அவங்களுடைய உணர்வுக்கு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நாம் தமிழ் மொத்த கட்சியோட தலைமையாக அறிக்கையாக கிடையாது இது. அப்போ திரும்ப உன்னுடைய நோக்கம் என்ன? கைது செய்யப்பட்டாக்க அப்போ திமுகவுக்கு நாம் தொடர்பு இருக்குது, அதனால உடனே கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யலன்னு சொன்னாக்க அவர்களுடன் தொடர்பு இருக்கிறது, இதனால இவர்களுடைய கைது செய்ய சாதாரண செயல்படுறான்னு மாற்றி உருட்டுவீர்கள். உனக்கு இதே வேலையை போச்சா உனக்கு? நாம் தமிழ் அரசு எதுக்கு தான் நீ இப்போ தமிழ் தேசியவாதியாக இருந்துக்கிறியா? நீ தமிழ் தேசியம் இருந்துக்கிறது என்ன பயன் இருக்குது? இப்படி அவதூறுக்குள்ளே நாம் தமிழ் பேசுகிறது. நீ நாம் தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு நீ எப்படி உன்னுடைய பங்களிப்பு என்ன? அவதூறு பேசுகிற முறையில் வேறொரு கட்சிக்கு சாதமெல்லாம் நீ போகிறது. இவர் சரியான இல்லைன்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி அப்பட்டாம் போக சொல்கிறேன். எப்படி ஒரு பொய்யான ஒரு தகவலை வந்து தெரிக்கிற? இப்போ கைது செய்யப்பட்டாங்க. இதை என்ன சொல்ல போகிறப்ப சீமானவர்களை இப்போ கைது செய்யப்பட்டாங்க. அன்றைக்கி வந்து டிவிக்கு வந்து கைது செய்யணும் நடவடிக்கை சொல்லணும், அவங்க நடவடிக்கை எடுத்தாலும் சொன்னேன். இப்போ சீமானவர்கள் மீது திமுக நடவடிக்கை எடுத்திருக்கு. இப்போ திமுக சார்ந்த அரசில் தான் இப்போ காவல்துறை இருக்குது, அவங்க கட்டுப்பாடு தான் இருக்குது. இப்போ சீமானவர்கள் கைது செய்திருக்காங்க. கைது செய்யணும்னா போராட்ட அனுமதி கைது செய்திருக்காங்க. இப்போ என்ன சொல்ல போகிற நீ? இப்போ திமுகவுக்கு லிங்க் இருக்குதா? லிங்க் இருந்தால் ஏன் கைது பண்ணுவானாங்க? நீங்கள் பேச உடனே விட்டுருக்கலாமே, ஏன் விடல? உன்னுடைய செயல்பாடு தான் என்ன? உன்னுடைய செயல்பாடு சரியில்லை. டிவிக்கு வச்சிருக்கிற தற்கூறுகளும் சரியில்லை. களத்தில் இல்லாதவர்கள் டிவிக்காகவும் போராட்டங்கள் என்ன அரசு தலைவர்கள் என்ன தெரியாத தற்கூறுகள் தான் சீமான விமர்சனம் கொண்டிருப்பார்கள். இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவது தான் அரசுக்கு எதிராக ஒரு போராட்டங்கள். அதற்கு தான் ஆதரவு ஊழியர்களுக்கு சீமானவர்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார். அதுதான் அவருடைய அரசு வேலை. இந்த மக்களுக்கான உரிமையை அவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு கூட இருப்பவன் தான் தலைவன். பனையூரில் போய் பதிவு கொள்ளும் தலைவன் இல்லை, அறிக்கை மட்டும் விடுபடும் தலைவன் இல்லை. அதை பற்றி விமர்சனம் வைங்க பாரசலன் அவர்களே. டிவிக்கு தொடர்ந்து விமர்சனம் வைங்க. அப்போ வீடியோ போட்டு உட்காந்துக்கிட்டு சீமான் பேசி கொண்டிருக்கிறீர்கள். இது தேவையில்லாத வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஒரு தடவை ஒரு வீடியோ போடும்போது சரி யோசிப்பாங்க, சரி பாரத சரியாக தப்புன்னு யோசிப்பாங்க. ஆனால் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தனாக்கா உனக்கு வேலையே தான் அஜெண்டா அவனோட தான் அப்படின்னு சொல்லுவார்கள். உன்னுடைய பிதலாட்ட அம்பலம் வெளிப்படும். நன்றி, வணக்கம். காணொலியை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.